ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளின்றதுனால வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. முதல் வெள்ளின்றதுனால ஃபேமிலியாக எல்லாம் கும்பலாக கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போகும்போது வழி ஃபுல்லும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக விவசாயம் இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது. கரும்பு நிறையா இருந்தது. கரும்பு தான் போட்டிருந்தாங்க. அந்த ஊர் ஃபுல்லும் நிறைய கரும்பு இருந்தது. இந்த கரும்பெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க போல். சின்ன சின்னதாக தான் இருந்தது. கரும்பு, நெல், அதுக்கப்புறம் சவுக்கு, அதுமாரி நிறையா ரெண்டு பக்கமும் அழகாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வந்துட்டாங்க. இதாங்க அந்த கோயில். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தும்பூரில் இருக்கிற நாகத்தம்மன் கோயிலுங்க. இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். தும்பூரில் நாகத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் ஒன்று ஒரு கதை இருக்குதுங்க. அந்த கதையை நடுவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே வந்து கோபுரம் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், முதல் கோபுரம். 2 கோபுரம் இருந்துச்சு. இது முதல் கோபுரம் பாருங்களா. கோபுரம், அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆலமரங்க. எவ்வளோ பெரிய ஆலமரம். இது வந்து பழைய ஆலமரமாக அவங்க சொன்னாங்க. பக்கத்தில் கடை இருக்கிறவங்களாம் சொன்னாங்க பழைய ஆலமரம். நிறைய விழுதுருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்தது. அந்த விழுதில் ஊஞ்சலாடணும்னு ஆனால் முடியல, பக்கத்தில் கடை இருந்ததுனால. கோயிலுக்கு போன உடனே பக்கத்தில் ஒரு அக்கா கடை இருந்தது. அந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இந்த கோயில் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்கணும். அம்மா அர்ச்சனை தட்டு வாங்கினாங்க. நான் வெறும் நெய் தீபம் மட்டும் போட்டாங்க. நெய் தீபம் வாங்கினேன். இங்கே பாருங்களா, அழகாக இருக்குது பாருங்களா. அந்த விநாயகர் அழகாக ஒரு கூடில் வச்சுருந்தாங்க. தேங்காய் கூடில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த அக்கா கடையில் என்னென்ன இருக்குன்றது அழகாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த அக்கா இந்த கோயில் பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். அவங்களும் சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அம்மா வாங்கினாங்க. அப்போ நான் வாங்கினேன். அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணியும் வாங்கினாங்க. நான் வெறும் நெய் தீபம் மட்டும் வாங்கிட்டு சாமிக்கு விளக்கு போடலான்றதுக்காக, சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நெய் தீபம் மட்டும் போட்டு போகலான்றதுக்காக நெய் தீபம் சாமிக்கு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு கோயிலோட போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 2 கோபுரம் சொன்னேன்ல, இதுதான் முதல் கோபுரம். கோயிலோட முதல் என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ தாங்க நான் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேனே. ஃபேமிலியாக வந்திருக்கோம். அண்ணன், அண்ணி, அம்மா, பாப்பாங்கெல்லாம் வந்திருக்கோம். வந்துட்டு முதல்ல வந்து தீபம் போட சொல்லிட்டாங்க. வாசல்லே கொஞ்சம் அந்த 2வது கோபுரத்துக்கு முன்னாடியே வந்து விளக்கு ஏற்றுற இடம் இருந்தது. அதனால் அங்கே வந்து எல்லாம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். அவங்கவுங்க வாங்கின விளக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போகலான்றதுக்காக விளக்கு ஏற்றுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த 3 விளக்கு வாங்கியிருந்தேன். அந்த 3 விளக்கு நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணி ஏற்றுனாங்க விளக்க. அம்மா, அண்ணி, தங்கச்சிங்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டாங்க. கடைசியாக நான் விளக்கு ஏற்றுனாங்க. நல்லா காற்று. உள்ளே வெளியே எப்படி ஒரு ஆலமரம் காமிச்சுன்னு அதுமாரி உள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. விளக்கு ஏற்றுறாங்க. நிறைய பேர் விளக்கு ஏற்றுறாங்க. அப்புறம் நிறைய விளக்கு அமிஞ்சு தான் இருந்தது. நான் என் விளக்கு ஏற்றிட்டு அமிஞ்சிருக்கிற 2-3 விளக்கு இருந்தது. அதையே ஏற்றி விட்டேன். அவங்க எண்ணெய் நெய்யெல்லாம் அப்படியே இருந்தது. சரி அமிஞ்சிருக்கேன்னு ஏற்றி விட்டேன். நல்லா காற்றுங்க. விளக்கு ஏற்றவே முடியல. அந்த அளவுக்கு நல்லா காற்றா இருந்தது. எப்படியே விளக்கு போட்டுட்டோங்க. எல்லாம் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு உள்ள மூலாஸ்தானம் போகிறாங்க. அந்த மூலாஸ்தானம் தான் இது 2வது கோயில். உள்ள பின்னாடி ஒரு கோபுரம் இருக்குது. உள்ள இது போனாங்க. உள்ளே போனோடனே இது தாங்க அந்த கோயிலோட சன்னதி, மூலாஸ்தானம். இது வந்து ஒரு நாகத்தோட தலை இருக்குதுங்க. வெறும் நாகத்தோட தலை மட்டும்தான் இதனோட கோயில் மூலாஸ்தானம். இதான் ஒரு கதை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கதை எப்படின்னா, இந்த கோயில் வந்து அப்போது வந்து ஒரு விவசாய நிலமாக இருந்துதான். அந்த விவசாய நிலத்தில் வந்து வரப்பு வெட்டின்னு இருந்தாராம் அந்த விவசாயி. வரப்பு வெட்டும் போது ஒரு நாகம் அந்த பக்கம் நல்ல பாம்பு ஒன்று வந்து தான். அதை அவர் பார்க்காம அந்த மம்முட்டியால் அந்த பாம்பை 2ஆக போட்டுட்டாராம். போட்ட உடனே அந்த இடத்துல வந்து பாம்பு தலை தனியாக, வால் தனியாக போயிடுச்சான். அப்படி போகும்போது தலை உந்த இடத்துலையே, அந்த உழுந்த வேகத்துலேயே அந்த தலை வந்து சிலையாக மாறிடுச்சான். வால் வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குதுங்க. அதுக்குன்னு ஒரு கோயில் தனியாக, அதை நான் காட்டுறேன். வால் வந்து அங்கே வந்து அந்த வாலும் சிலையாயிடுச்சான். அதனால இது சாமி தான்றதுனால அந்த நிலத்தை வந்து அந்த கோயிலுக்காக அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இது வந்து அந்த நாகத்தோட தலை இருக்குது. இதான் அந்த நாகத்தம்மன் கோயிலோட கதை. இது நிறையா சொன்னாங்க. இது சொல்ல முடியாது அவ்வளோ இதுவாக. இது வந்து உள்ளே வந்து அந்த பாம்போட தலை மட்டும் தான் இருந்தது. பார்த்து நல்லா பூஜைலாம் பண்ணாங்க. அதெல்லாம் கண் கூட பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சதெல்லாம் பண்ணிவிட்டு விபூதியெல்லாம் கொடுத்தாங்க, பூ கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாமிக்கு அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு கோயில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் சுற்றி வரும்போதே பாருங்களேன், அந்த கேட்டெல்லாம் ஃபுல்லும் கம்பி, பெரிய பெரிய நீட்டாக அழகாக இருந்தது. கம்பி பார்க்கவே நல்லா இருந்தது. இதுதாங்க அந்த பின்னாடி இருக்கிற கோபுரம், மூலஸ்தான கோபுரம். இதுதான் பின்பக்கம் சைடில் இருந்தது பாருங்களேன். நல்லா இருந்தது கோபுரம். இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு குளம் இருந்ததுங்க. அந்த குளத்தில் தண்ணியே இல்லை, ஆனால் வற்றி போயிருந்தது. இங்கே பாருங்களா, பெரிய குளம். இது எதனா திருவிழானும் போது இதில் தண்ணி விட்டு விளக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வற்றி போயிருந்தது. ஃபுல்லும் பாருங்களா, சவுக்க விவசாயம் தான் இது ஃபுல்லுமே இருந்தது. இந்த ஊர் ஃபுல்லுமே விவசாயம் தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த குளத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. குளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது சாமி இருந்தார், நவகிரகம் சாமி. நவகிரகத்தை வந்து பூட்டி இருந்தது. அதனால் வந்து நாங்கள் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டோம். ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு சாமியை கும்பிட்டு வந்தோம். பாருங்களேன், நவகிரகம் அதுக்கு சின்னதாக ஒரு கேட் போட்டு அடித்து வச்சுருந்தாங்க. நவகிரக சாமி பார்த்துட்டு சாமி நல்லா கும்பிட்டு கற்பூரம் வச்சுருந்தா கற்பூரம் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. கோயில் சுற்றி வரும்போது கோயில் கோபுரம் பின்பக்கம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கல்லால் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. எந்த கோயில் போனாலும் இந்த கல் எடுத்து வீடு கட்டுவாங்களே, அதுமாரி கல்லால் எல்லாம் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, எங்கள் அண்ணன் வந்து இங்கே வந்து கல் எடுத்து வச்சு தான் வீடு கட்டினாங்களாம். கல் எடுத்து வச்சு அடுத்த மாதத்துலேயே வீடு கட்டிட்டாங்களாம்.
அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணி இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க. இந்த கோயில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான். யார் எதுன்னு நினச்சி வேண்டுதல் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய பேர் என்னென்ன வேண்டுதல் பண்ணியிருக்காங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். நிறைய பேர் நானும் சரி அம்மாவும் நானும் வந்து அந்த கோயில் வந்து வீடு கட்டுற மாரி கல் எடுத்து வச்சோம். கல் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கோயில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோங்க. சுற்றி வர ஆரம்பிக்கும் போது பார்த்தா அந்த லிங்கப்பூ மரம் இருந்தது. அந்த லிங்கப்பூ மரம் நிறைய நீட்டாக இருந்தது. நிறைய காய் இருந்தது. அந்த லிங்கத்துலேருந்து அந்த காய் இருந்தது. சரி பூ இருக்குமான்னு பார்த்தா பூ எதுவும் இல்லை. எல்லாம் பூவெல்லாம் கீழே தான் கொட்டியிருந்தது. சரி கீழே கொட்டிட்டு பசங்கள்ட்ட அதில் லிங்கம் இருக்கும்ல, அதை காட்டலான்னு பார்த்தா லிங்கமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. இந்த பக்கம் பாருங்களேன், நிறைய சாமி இருந்தது. இந்த சாமியை வந்து உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா பூட்டி போட்டாங்க. கேட்டு போட்டு பூட்டு போட்டதுனால உள்ளே போயிட்டு என்ன சாமின்றதை எங்களால் பேர் படித்து பார்க்க முடியல. பார்த்துட்டே வந்துட்டு அப்புறம் விநாயகர் சாமி இருந்தார். விநாயகர் சாமியை கும்பிட்டு நாங்கள் போன நேரம் எல்லாம் பூட்டிட்டாங்க. காலையிலே பூஜை முடிஞ்சிருச்சான், பூட்டி இருந்தது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து முருகர் கோயில் இருந்தது. முருகர் கோயிலையும் சாமி கும்பிட்டு எங்கள் அண்ணன் முருகர் நல்லா கும்பிடுவாங்க. முருகர் கோயில் சாமியை கும்பிட்டு கோயில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்று பூட்டி இருந்தது. எல்லாம் கோயில் சுற்றி முடிச்சிட்டோங்க. கோயில் சுற்றி முடிச்சுட்டு வரும்போது இங்கே வந்து ஆலமரம் இருக்குதுன்னு சொன்னாலாங்க. அந்த ஆலமரத்து அடியில் தான் வந்து நிறைய நாக சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாக சிலைலாம். அதில் நிறைய நாங்கள் மஞ்சள் கொட்டினோம், குங்குமம் கொட்டினோமா. அதனால் நாங்களும் மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டினோங்க. இதில் தாங்க நாங்கள் தமிழோட வந்து இது வேணும் அது வேணும்னு வேண்டி கட்டுற இடம் இதுதான். நம்மளுக்கு இது நடக்கணும் போகணும் வரணும்னு கட்டுவாங்களே, அந்த கட்டுறது இந்த இடம் தாங்க. நாகத்தம்மன் கோயில் எவ்வளோ நாக சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய ஆலமரம். போனோம் நாங்கள்லாம் மஞ்சத்தூள்லாம் வாங்கி மஞ்சத்தூள் குங்குமம்லாம் கொட்டிட்டு சாமியை கும்பிட்டு வந்தாங்க. இந்த மரத்தை வந்து சுற்றி காட்டுறாங்க. அந்த மரத்தோட வேருங்களாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட சுற்றி காட்டுற பாருங்களேன். அந்த மரத்தோட வேர் பார்க்கவே அவ்வளோ, அந்த ஆலமரத்துக்கு அடியில் இந்த நாக சிலைங்கள்லாம் இருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சாமி. இங்கே பாருங்கள், திரும்பவும் உங்களுக்காக திரும்ப எடுத்து காட்டுறேன். பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. வேண்டுதலுக்காக நிறைய பேர் இந்த சிலையும் வச்சாங்களாம். அந்த பாட்டியம்மாட்ட கேட்டோம், இவ்வளோ சிலை வந்து எப்படின்னா நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேற்றினா இந்த சிலைலாம் வைப்பாங்க. பாருங்கள், கால் அடிப்பட்டவங்களாம் சிலை வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, நான் இந்த வால் வந்து விழுந்து அது சிலையாக இருக்குன்னு சொன்னாலும் அங்கே தாங்க போகிறோம். இங்கே பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாக வந்து கரும்பு தான். இந்த ஊரில் நிறைய கரும்பு தாங்க விவசாயம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பச்சை பசேர்னு எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ தான் வச்சுருக்காங்க போல கரும்பு. இங்கேயும் அழகாக இருக்குது. இது தாங்க அந்த வாளோட சன்னதி. பாருங்களேன், உள்ளே போயிட்டு பார்க்க முடியல. இதுதான் அந்த வாளோட சன்னதி. இங்கே பாருங்களேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளருமா. அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து அளந்து பார்ப்பாங்களாம் சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு பாட்டி தான் சொன்னாங்க. இது வந்து வருஷத்துக்கு வந்து இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் கொஞ்சம் வளரும்னு சொன்னாங்க. இதாங்க அந்த வால் சன்னதி. அந்த வால் இருக்கிற மூலஸ்தானத்தும் பார்த்துட்டு வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. வேண்டுதல் முடிச்சுட்டு பிரசாதம் அங்கேயே பொங்கல் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது பொங்கல் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த சாமி கும்பிட்டு வரும்போது எல்லாமே நாங்கள் பொங்கல் வாங்கி சாப்பிட்டோங்க. நல்லா இருந்தது. நல்லா வெல்லம் போட்டு பொங்கல் கொடுத்தாங்க. வாங்கி எல்லாம் கும்பலாக ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டோம். பேசிகிட்டே சாப்பிட்டோம். அந்த கோயிலை பற்றி பேசிக்கிட்டே கும்பலாக அம்மா நானும் என் சிஸ்டர் ஒரே சுடிதார் போட்டிருந்தோம். எங்கள் அண்ணி உட்காந்துருக்காங்க, என் சின்ன சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, என் பெரிய சிஸ்டர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. எல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டாங்க பொங்கல். உள்ளே ஒரு பெரிய மரம் இருக்குது. கீழே நாகத்தம்மன் சிலைலாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மரம் தாங்க இது வேறு பாருங்களேன். எப்படி வந்து ஒரு புல் படர்ற மாதிரி எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்களேன். வேறு அவ்வளோ பெரிய மரங்க. இது வேறு நிறைய படர்ந்துருக்கு. அது மட்டும் போயிட்டே இருக்குது படர்ந்து பெருசாக. இது சுற்றி இந்த மரத்தை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். அவ்வளோ பெரிய மரம். அந்த அளவுக்கு ஃபுல்லுமே வேறு. இங்கே பாருங்கள், அந்த மரத்துக்குன்னு ஒரு கட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அதை தாண்டியே அந்த வேரெல்லாம் வந்துருச்சு. அப்படியே இந்த சுற்றி இந்த மரத்தையே ஃபுல் வீடியோ எடுப்புன்ட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது பார்த்தா மரத்தில் வந்து ஒரு தேன் கூடு கட்டியிருந்தது. நல்லா பெரிய தேன் தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அடை பாருங்கள். பரவாயில்லன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். தேனடையை பார்த்துட்டு அதையும் சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து வேண்டுதல் கட்டுறதெல்லாம் இந்த மரத்தில் தான் கட்டுவாங்களாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, அப்புறம் வந்து நம்ம கை கால் உடஞ்சிருச்சு, கை கால் வந்து தேரலன்றவங்கலாம் வந்து அது வந்து சிலையாக செஞ்சு வைப்பாங்களாம். இருந்தது காலெல்லாம் இருந்தது பார்த்தேன். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க தூளி கட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க அழகாக ஒரு தூளி கட்டி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்த நல்லா இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டு கும்பலாக நாங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ஃபேமிலியாக போயிருந்தோம். இதாங்க அந்த தூளி அழகாக இருக்குல்ல, பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு அழகாக வளைச்சி அங்கே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஓகேங்க, யாரெல்லாம் தும்பூர் போயிருக்கீங்க, இந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். ஓகே பாய். நான் என் சிஸ்டர்ஸ், நாங்கள் 4 பேர் சிஸ்டர்ஸ். ஓகே பாய்.